கடும் வறுமையை கடந்து தேசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நீண்ட தூர ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் சித்ரா. கன்னியாகுமரியைச் சேர்ந்த சித்ராவின் லட்சிய தாகத்தை பார்க்கலாம். பகலில் தடகள பயிற்சி, இரவில் திருமண மண்டபங்களில் இலை எடுக்கும் வேலை. கன்னியாகுமரி மாவட்டம் அரிய பெருமாள் விளையைச் சேர்ந்த சித்ரா வறுமை காரணமாக 10ஆம் வகுப்பிலேயே படிப்பை நிறுத்திவிட்டு திருமண மண்டபங்களில் தூய்மை பணியில் ஈடுபட்டார். ஒரு திருமண மண்டபத்தில் தூய்மை பணியில் இருந்தபோது தடகள வீரர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள SI திலீபன் சித்ராவை சந்தித்தார். சித்ராவின் தடகள ஆர்வத்தை கண்டறிந்து அவளுக்கு பயிற்சி அளித்ததுடன் அவரது கல்வியையும் தொடரச் செய்தார். நீண்ட தூர ஓட்டத்திற்கான பயிற்சி மைதானங்கள் இல்லாததால் சித்ரா பயிற்சி எடுத்த விதமே தனித்துவமானது. அன்னை இங்க அன்னை 100 மீட்டர் கிரவுண்ட்ல ரெண்டு கம்பு நாட்டி நடுசுல ஒரு கம்பு வச்சு அதுல யாரு இறங்க சொல்லுவாங்க. அன்னை அதுல யாரு இறங்கும் போது அந்த அந்த ஈவெண்ட் அவரை செட் ஆகினதுனால அன்னை அந்த ஈவெண்ட் பண்ணுனாவ. அவரை டிஸ்ட்ரிக்ட்ல 3000 ஃபர்ஸ்ட், அதை வச்சு ஸ்டேட் மீட்ல ஸ்டீபிள் வாங்கி கொடுத்தாவ. அதுல ஸ்டேட் மீட்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். சித்ரா அண்மையில் புவனேஸ்வரில் நடந்த தேசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் போட்டியில் 11 நிமிடம் 19 வினாடிகளில் இலக்கை அடைந்து வெண்கலம் வென்றார். எங்களுக்கு எந்த ஈவெண்ட்டுக்கான கிரவுண்டு கிடையாது. ஆனா அந்த கிரவுண்டு இப்போ எங்களுக்கு ஒரு சிந்தட்டிக் கிரவுண்டு நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்போம். ஜூனியர் 20 வயது பிரிவில் 40 ஆண்டுகளாக ஸ்டீபிள் சேஸ் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் யாரும் வெற்றி பெறாத நிலையில் சித்ராவின் இந்த சாதனை குறிப்பிடத்தக்கது. சித்ரா அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் ஆசிய போட்டிகளுக்கு தயாராகி வருகிறார். புதிய தலைமுறைக்காக நாகர்கோவில் செய்தியாளர் கோகுல்.